அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சூரிய பகவானானவர் பங்குனி மாசத்துல மீன ராசியில இருப்பார். மீன ராசியிலே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். சுக்கிர பகவானும் அங்கே இருக்கிறார். பங்குனி மாதம் 11ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானானவர் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று மிதன ராசியில சஞ்சரிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியில இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் கும்பராசியிலையும், ராகு பகவானானவர் அதே கும்பராசியிலையும், புதன் பகவானும் அதே கும்பராசியிலையும் இருக்கார். இதுல இந்த செவ்வாய் பகவான் மட்டும் பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார். எங்கன்னா மீனத்துக்கு, அதாவது சூரியன், சனி, செவ்வாய் இந்த இணைவு இருக்கும் அந்த நேரத்துல. அதே மாதிரி புதன் பகவானால் பங்குனி 29க்கு பின். அப்ப இந்த பேச்சு இந்த புதனோட பேச்சு நம்ம பெருசா எடுத்துக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை இந்த காலகட்டத்துல அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா மாச கடைசியில நடக்கிறதுனால. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் பொதுவா அப்படின்னு கேட்டா, பொதுவா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சேர்றதே போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இன்னும் தீவிரப்படுத்தும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்படிங்கும் போதுல ஏற்கனவே போர் நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் பெரிய லெவல்ல பங்குனி 19க்கு பின், பங்குனி 19ங்கிறது ஏப்ரல் 4க்கு அப்புறம் இன்னும் பெருசாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த போர் சம்பந்தப்பட்ட ட்வீட் போடுறவங்க, மீடியால இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. வேணா அதுவே உங்களுக்கு அஃபென்ஸ் ஆகி உங்களை நேரடியா தாக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வந்தாலும் வரும். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கைங்கிறது அரசியல் அமைப்புகளிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு. இது மட்டும் இல்லாம இப்ப உதாரணத்துக்கு இந்தியான்னு வச்சுப்போம். இந்தியா பக்கத்து நாட்டோட உதவி இல்லாம போறது, அதாவது நண்பர்களாலே கெடுதல்பாங்கல்ல. இப்ப இந்த நேரத்துல எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா இந்த நாடு வரும், அந்த நாடு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த நாடும் வராது அப்படிங்கிற ஒரு எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க. அதனால இவங்களும் சண்டைக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்படிங்கிற அதாவது அரசியலுக்குள்ளே ஒரு மாற்றங்கள், அதாவது இது இவங்க உதவி பண்ணுவாங்கன்ற அமைப்பே உதவிகள் துண்டிக்கப்படும். இப்ப ஒண்ணும் இல்லை, வர்த்தகம் போய்கிட்டு இருக்கு. இப்ப ஈரான் பார்த்தோம்னா வர்த்தகம் எந்த பாதிப்பும் இல்லை, இந்தியாவுக்கு நான் தடை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே தடை பண்ணலாம் பங்குனி 19க்கு பின். ஏன்னா அந்த நேரத்துல தான் செவ்வாய் சனி சேருதுங்கிறதுனால. சோ இது மாதிரியான அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுன ராசி என்பர்களே, ராசியிலே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காருங்கிறது ஒரு பிளஸ். அது மட்டும் தானு பார்த்தா பங்குனி 11க்கு அப்புறம் புதன் பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார். பங்குனி 11 பங்குனி 6. அப்ப பங்குனி 6க்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன பிளஸ்னா, உதவி பண்றதுக்கு, ஆறுதல் சொல்றதுக்கு, ஆலோசனை சொல்றதுக்கு ஆட்கள் வரும். அதாவது இது யாருமே இல்லாம நான் மட்டுமே தனியா புலம்புறேனே அப்படின்னு இருந்திருப்பீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இது நல்ல நேரம். எனக்கு உதவி பண்ண ஆள் இல்ல, எடுத்து சொல்ல ஆள் இல்ல, அப்பா இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல நேரம். ஏன்னா சொல்றதுக்கு ஆட்கள் வருவாங்க. சரிங்களா? 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் சனியோட இணைந்து இருக்கிறார். அப்ப தொழில்ல முதலாளிகளாக இருப்பவர்கள், அதாவது முதல் போட்டு வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கஷ்டமாகும். அதே இடத்துல வேலைக்கு இருப்பீங்க, அவங்களுக்கு இது அற்புதமான காலகட்டமாகவும் இருக்கும். முதலாளிக்கு கொஞ்சம் பாதிப்பாகவும், தொழிலாளிக்கு கொஞ்சம் உயர்ந்த நிலைமையும். ஏன்னா சூரியன் சனி சேரும் போது சூரியன் சனி ஆயிடுவாரு, சனி சூரியன் ஆயிடுவாரு. அந்த அமைப்பு. வேலைக்கு ஆள் கிடைக்கல, அதனால என் வேலைக்காரன் சொல்றத நான் கேட்கிற மாதிரி சூழ்நிலைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒருத்தன். உடம்பு முடியல, அதனால என்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்க சொல்றத நான் கேட்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி முதலாளிக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கனால நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை தொழில்துறையில நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி 11ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துக்கு போறார். அப்படிங்கும் போதுல 5ஆம் இடத்தை 5ஆம் அதிபதி தொடர்பு வர்றார். குழந்தைகளால் நிச்சயம் ஒரு நட்பேறு, ஒரு புகழ், கௌரவமிக்க அமைப்பு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள், குறிப்பா காது குத்து இல்லாட்டி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு. ஏன் காது குத்து திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புனா, அந்த 5ஆம் அதிபதி 11ஆம் இடம் செவ்வாயோட வீட்டுல இருக்கிறனால மங்களகரமான அமைப்புகள், ஒண்ணு காது குத்துற அமைப்பு, இல்ல சுப நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடிய திருமண அமைப்பு நடக்கணும் அப்படிங்கிறது யதார்த்தம். பெண் பிள்ளைகளா இருக்கும் பட்சத்தில் பருவ வயது அடைவது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஏன்னா செவ்வாயோட வீட்டுக்குத்தான் இந்த தன்மை, வேற எதுவும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்டரா இருக்கவங்க
எழுத்துத்துறையில இருக்கிறவங்க, இல்லாட்டி மீடியா சம்பந்தப்பட்ட அமைப்புகள், கவிதை அமைப்பாளர்கள், அந்த பத்திரப்பதிவாளர்கள் கூட இல்ல, அந்த சினிமா ரிலேட்டடா அந்த பின்னணியில இருந்து வேலை பார்ப்பாங்கல்ல, பாடகர்களா இருப்பாங்க, எழுத்தாளர்களா இருப்பாங்க, நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸா இருப்பாங்க. அந்த மீடியா துறையில பின்னாடி இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அவார்டோ, இல்ல ப்ரொமோஷனோ, இல்லாட்டி அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலைகளோ நிச்சயம் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது இந்த காலகட்டத்துல தேவையில்லாம மன வருத்தங்களையும், உடல் பாதிப்புகளையும் குறிக்கும். குறிப்பா முழங்காலை கீழே ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. தந்தை இல்லாட்டி தாய், இவங்க அதிகப்படியா தாய், இவங்களுக்கு ஏதாவது உடல்நல பாதிப்பு ஏற்படுற அமைப்பு இருக்கும். அதிகப்படியா தாய்க்கு இந்த காலகட்டத்துல உடல்நல பாதிப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருங்கிறதுனால உங்களுக்கு இனிமே பாதிப்பு இல்லை. உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்கும் போதுல 4ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்ல, சனியோட தொடர்பு இருக்கு. அந்த 4ஆம் அதிபதி வக்ரமாயி 6ஆம் இடத்துல, 4க்கு 6ஆம் இடத்துல இருக்கு. அப்படிங்கும் போது இந்த அமைப்பு தாய்க்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். படிக்க மாட்டீங்க, ரொம்ப படிக்க கஷ்டப்படுவீங்க. எக்ஸாம் வேற நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட் போட்டு படிங்க. ஞாபக மறதி சிக்கலால நிறைய பிரச்சனைகள்ல மாட்டீங்க. சரிங்களா? வெளிநாடு சம்பந்த அமைப்பு பத்தி இப்போதைக்கு பேச வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டும். அவசரப்பட்டும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை எடுத்தீங்கன்னா அதனால ஏதேனும் ஏமாற்றம் அடைஞ்சிச்சுன்னா எப்படி சரி பண்ணிக்க முடியுமோ அப்படி சரி பண்ணிக்கணும். சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராகுவோட இணைகிறார். அதே மாதிரி பங்குனி 19க்கு பின் சனியோட இணைகிறார். இது எப்படின்னா பங்குனி மாசம் ஆரம்பிக்கும் போதுல நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கும். அந்த சனியோட சேருவார் பாத்தீங்களா, அப்ப ஒன்னும் உங்களுக்கு உடல்நல பாதிப்போ இல்ல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்போ ஏற்படுத்தும். ஒன்னும் உடல்நல பாதிப்பு இல்ல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இது ரெண்டுமே உங்களுக்கு ஆதாயமா இருக்கும். இப்போ ஒண்ணும் இல்ல, கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி இடம் வாங்குறது, கடன் வாங்கி பைக் வாங்குறது, கடன் வாங்கி உங்களுக்குரிய கடமைகள், இப்போ அக்கா தம்பி தங்கச்சி இந்த மாதிரி அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், அந்த செட்டில்மெண்ட் ஒதுக்கி விடுறது, இல்ல கடன் வாங்கி கடன் கட்டுறது, ஏதோ ஒண்ணு அந்த கடனை வாங்குறதுனால ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைவேக்கு வருது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி நோயாளியாகப்பட்டினாலும் உங்களை சுத்தி யார் நல்லவங்களா இருக்காங்க, யார் கெட்டவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த காலகட்டத்துல பங்குனி 19க்கு பின் உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு, உடல்நல பாதிப்பு வர்றதுங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. இல்ல கடன் சம்பந்தப்பட்ட பினான்சியலா ஏதோ பாதிக்கப்படுறீங்க அப்படிங்கிறதுல ஏதோ ஒண்ணு நடக்கும். அந்த அமைப்பால உங்களுக்கு ஆதாயமான விஷயங்களும் நடக்கும். சுத்தி யார் உண்மையா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் நல்லபடியா அமையும். அதே மாதிரி காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பெற்றோர்களை மீறி எதிர்த்து திருமணம் செய்யக்கூடியவர்கள் நீங்க தான். ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டாம். எதுக்குமே ஒரு நல்ல ரீசன் இருக்கும். அப்பா அம்மா சொல்றதை பார்த்து பண்றது தான் சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்புகளும் இல்லை. வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதுவும் ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் வரனால சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு அதிகப்படியான வேலைகளை கொடுப்பாங்க. அதிகப்படியா பெண்களால நிறைய வேலைக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதாவது சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு ஒண்ணு வேலைகளை அதிகமா கொடுத்துருவாங்க நண்பர்கள், இல்லாட்டி பெண்களால அந்த வேலைக்கு பாதிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராகு செவ்வாயோட இணைகிறார், புதனோட இணைகிறார், குரு வக்ர நிவர்த்தி ஆகி பார்க்கிறார். ஸோ இது அற்புதமான பலனே நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா செலவினங்கள் அதிகமா இருக்கும். குறிப்பா மருத்துவ செலவோ இல்ல கடன் பட்டதுனால் வந்த செலவோ இல்லாட்டி அனாவசியமான வீண் செலவுகளோ நடக்கும். அதாவது உபயோகமான செலவு இந்த நேரத்துல உங்களுக்கு நடக்காது. உங்களுக்கு செலவு நடக்கும், அது உபயோகமானதாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லணும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காகவோ இல்ல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ ஏதாவது விரயம் ஏற்படும், தொழில்ல விரயம் ஏற்படும். ஸோ தொழில் அதிபர்கள் இந்த காலகட்டத்துல பெரும் முதலீடு போடாம இருக்கிறது சிறப்பு. குறிப்பா அந்த செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இருக்கு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா செவ்வாய் பயிற்சி ஆயிடுச்சுன்னா 6-11ஆம் அதிபதி சனியோட இணையுது. அப்ப 6-11 பாதிக்கப்பட்டுருச்சுன்னு இருக்கும். 6 பாதிக்கப்படுறது தப்பு இல்லை, 11 பாதிக்கப்படுறது ரொம்ப தப்பு. பெருமையா லாபம், அதாவது சேர்த்து வச்சிருக்க பணத்தை செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற அமைப்பு. அப்ப பங்குனி 11க்கு பின்
தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய செலவாகும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு. கவனமா பார்த்துக்கங்க. சரிங்களா? மனைவியிடம் தேவையில்லாத வாக்குவாதம் வச்சுக்க வேண்டாம். அதே மாதிரி அவங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படுற மாதிரி சூழ்நிலை நடக்கும். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கு மருத்துவ செலவு, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவருக்கு மருத்துவ செலவு, இல்லாட்டி கடன் வாங்கும் அமைப்பு. கணவருக்கு கடன் வாங்கும் அமைப்பையும் கொடுக்குற தன்மையில இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல தாய் தந்தையர் சம்மதத்தோட திருமண அமைப்பு உங்களுக்கு இருக்கு. லவ் மேரேஜை பத்தி இப்ப யோசிக்க வேண்டாம். அது அதிகப்படியா பிரேக்கப் ஆகலாம். உடஞ்சு உங்களுக்கு சரியான வாழ்க்கை பாதை மாறும். அதை நீங்க செய்யறது நல்லது. உங்களுக்கும் மிருகசீரிச நட்சத்திரத்துக்கும் இருக்கிற வேறுபாடு இதுதான். அதாவது அவங்களுக்கு அப்பா அம்மா எதிர்த்து செய்வாங்க, நீங்க அப்பா அம்மா ஆதரவோட செய்வீங்க. ஆனா லவ் மேரேஜா இருக்காது. சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. எதுவுமே நல்லதுக்கு நினைச்சிட்டு மூவ் ஆன் ஆகுங்க. சரிங்களா? அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும். தொழிலாக இருக்கட்டும், வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளா இருக்கட்டும், வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளா இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல, என்னால ஸ்டாண்டர்டைஸா பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு மனதைரியம் ஏற்படும். சரிங்களா? கூடவோ குறைச்சோ கூடவோ குறைச்சோன்னா என்ன 50-50 தான். அதாவது அதை சமாளிக்க முடியும், இழந்துட மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது நான் ஒரே அடியா இழந்துருவேனா, பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு போக தேவையில்லை. அதே மாதிரி முயற்சியாலையும் தைரியத்தாலையும் ஜெயிப்பீங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இல்ல பிரச்சனைக்குரிய இடங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு. என்ன சொல்ல போனா உங்க இடத்துல யாராவது கேஸ் போட்டிருந்தாங்கன்னா இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். உங்க தொழில் துறையில யாராவது கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா இப்போ நடக்கும். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ தொழில்துறையிலையோ யாராவது கேஸ் போட்டிருந்தா 4-10, அதாவது அந்த 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவும் நேரடி அதாவது குரு புதனை தொடர்பு கொண்டார். அதனால இந்த இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதுவும் பங்குனி 6க்கு பின் வக்ர நிவர்த்தி அடைகிறார்ல, அப்ப அந்த பூமியில இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரும். எல்லாமே நம்ம கைக்கு வரும். தொழில உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரும். எல்லாமே நம்ம கைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே இல்லை, பாசிட்டிவ் தான் அதிகமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வரும்போதுல ஏற்படுத்திக்கிறது நல்லது. அதுவும் தூர தேசத்து இல்ல வெளியில இருந்து வர பொண்களாகத்தான் இருக்கு இந்த நேரத்துல அமையிறது உங்களுக்கு. காரணம் என்ன, புதனோட ராகு இணைஞ்சதுனால வெளியில இருந்து வர்றதுதான் உங்களுக்கு சிறப்பா இருக்குமே ஒழிய உள்ள இருக்கிறது நல்லா இருக்காது. இன்னும் சொல்லப்போனா வெளியில இருந்து தான் வரும். ஸோ அந்த மாதிரி உள்ள விஷயங்களை சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க.